அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் ஒவ்வொரு அலகாக பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் அலகாக இயக்க விதிகள் பாடத்தில் பகுதி 1ஐ காண இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எது? இரண்டாவது கேள்வி, இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன? மூன்றாவது கேள்வி, இயங்கும் பொருளின் வேகம் அதிகரிக்க வேகத்தை குறைக்க எது தேவைப்படுகிறது? நான்காவது கேள்வி, நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது எது? மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் ஒரே விடை விசையாகும். இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு பொருளை ஒரு மாணவன் என்ன பண்றான்? தள்ளுறான். அதாவது புஷ் பண்றான், தள்ளுதல். இன்னொரு மாணவன் அந்த பொருளை இழுக்கிறான், புல், இழுத்தல். இப்ப தள்ளுதல், இழுத்தல் போன்ற செயல்களும் விசையை குறிக்கிறது. அடுத்ததாக மற்றொரு மாணவன் ஒரு வண்டியினுடைய சக்கரத்தை ஓட்டுகிறான், அதாவது விசை செலுத்துகிறான். அப்பொழுது சக்கரமானது வேகமாக ஓடுகிறது. அடுத்தது, ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய கால்பந்தை வரும் திசையை மாற்றுகிறார். விசை மற்றும் இயக்கம் பற்றிய பாடப்பிரிவுகளை காணலாம். முதலாவதாக இயந்திரவியல். விசையின் செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி விளக்குகிறது. விசையின் செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி விளக்குவது இயந்திரவியல் பாடப்பிரிவாகும். இது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 நிலையியல், 2 இயங்கியல். நிலையியல் என்பது ஓய்வு நிலையிலுள்ள பொருள் மீது விசை ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி விளக்குகிறது. இயங்கியல் என்பது இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது விசை ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி விளக்குகிறது. அடுத்ததாக இயக்கவியல். இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருதில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது. இயக்க விசையியல் என்பது பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல் ஆகும். இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல். ஆனால் இயக்க விசையியல் என்பது அந்த பொருளினுடைய இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசையையும் பற்றி விளக்குவது இயக்க விசையியல் ஆகும். விசை, இயக்கம் மற்றும் நிலைமம் பற்றிய அறிவியல் அறிஞர்களின் விளக்கம். விசை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் நிலைமத்தை பற்றியும் அறிவியல் அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். அதில் முதலாவதாக அரிஸ்டாட்டில் என்ற அறிஞர் கூறிய கருத்துக்களை காணலாம். அரிஸ்டாட்டில் இவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர், அறிவியல் அறிஞர் மற்றும் தத்துவ அறிஞர். இவருடைய புகைப்படங்க பார்க்கலாம். இவர் தான் அரிஸ்டாட்டில். கூறும் கருத்துக்கள்: இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். ஒரு பொருள் இயங்குதுன்னா அந்த பொருள் தாமாகவே தன்னுடைய ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை என்று கூறினார். எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, ஊஞ்சல் சொல்லலாம். ஊஞ்சல் நம்ம அந்த ஊஞ்சலை இயக்கினா அந்த ஊஞ்சல் முன்னும் பின்னும் அலைவு இயக்கத்தை மேற்கொள்ளும். அப்புறம் நம்ம எந்த விஷயம் செயல்படுத்தவில்லை என்றால் அது தனது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அடுத்ததாக இவர் கூறும் கருத்து: இயற்கையான இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இயற்கையான இயக்கம் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படாது. அதாவது ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்குன்னா அந்த பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படாது. அந்த இயக்கத்தை அவர் இயற்கையான இயக்கம் என்று கூறுகிறார். அதாவது விசை சார்பற்ற இயக்கம். இயற்கைக்கு மாறான இயக்கம் என்பது இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும். அப்ப இதை நாம விசை சார்பு இயக்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இயற்கையான இயக்கம் என்பது விசை சார்பற்ற இயக்கம். இதுக்கு புறவிசை தேவைப்படாது. இயற்கைக்கு மாறான இயக்கம் என்பது விசை சார்பு இயக்கம். இதற்கு புறவிசை தேவைப்படும். அடுத்ததாக, இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்றார். அதாவது
ஒரு பொருளினுடைய நிறை 5 கிலோகிராம், மற்றொரு பொருளினுடைய நிறை 1 கிலோகிராம் என்று வைத்துக்கொண்டால் 2 பொருட்களையும் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட, அதாவது 5 கிலோ நிறை கொண்ட பொருளானது வேகமாக கீழே விழும் என்று கூறினார். அறிவியல் அறிஞர் கலீலியோவினுடைய கருத்துக்களை காணலாம். அவருடைய புகைப்படம் பார்த்து கொள்ளலாம். விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றிய கலீலியோவினுடைய கருத்துக்கள் 4 கருத்துக்கள் கூறியிருக்கார். அது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது கருத்து, இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். அதாவது ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும், சீரான இயக்கத்தில் உள்ள பொருள் இயக்கத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய இரண்டாவது கருத்து, புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். பொருள்களின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும். ஒரு பொருள் மீது விசை செலுத்துறோம் அப்படின்னா அந்த விசை அதனுடைய நிலையை மாற்றாமல் அந்த பொருளை தவிர்க்க முயலும் அந்த தன்மை தான் நம்ம நிலைமம் என்று கூறுகிறார். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். அரிஸ்டாட்டில் சொன்ன கருத்து வெற்றிடம் கிடையாது. கலீலியோ சொல்வது வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள். இப்போ எக்ஸாம்பிள் அங்கே சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 கிலோகிராம் கொண்ட பொருளையும் 1 கிலோகிராம் கொண்ட பொருளையும் வெற்றிடத்தில் ஒரே உயரத்திலிருந்து நாம் விழ வைக்கும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்று கூறியவர் கலீலியோ. நிலைமம் என்பது ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் எனப்படும். புறவிசை ஏதும் செயல்படாத வரை தமது ஓய்வு நிலையையோ அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மைதான் நிலைமம் எனப்படும். நிலைமம் 3 வகைகளாக பிரிக்கலாம். நிலைமத்தின் வகைகள் 3. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். அதில் முதலாவதாக ஓய்வில் நிலைமம். ஓய்வு நிலையில் உள்ள பொருள் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டு, கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் இலைகள், இது எல்லாமே ஓய்வு நிலையில் உள்ள நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. அதற்கான படத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது மரக்கிளையில் உள்ள பழங்கள் கீழே விழுந்த பிறகு மீண்டும் அது என்ன பண்ணும், ஓய்வு நிலையிலே இருக்க முயற்சி மேற்கொள்கிறது. இதுதான் ஓய்வில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டு, நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுதல் இயக்கத்தில் நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. அதற்கான படத்தை காணலாம். திசையில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் தமது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டு, ஓடு மகிழுந்து வளைவான பாதையில் செல்லும்போது பயணிகள் ஒரு பக்கமாக சாய்தல் திசையில் நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டாகும். அதற்கான படத்தை நீங்க பார்க்கலாம். உந்தம் அல்லது நேர்கோட்டு உந்தம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் எனப்படும். உந்தம் என்றால் என்னன்னு கேட்டாலும் சரி, உந்தம் வரையறு என்று கேட்டாலும் சரி, அதற்கான விடை இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் எனப்படும். உந்தம் P = நிறை m × திசைவேகம் v. P அப்படின்றது தான் இதனுடைய சிம்பல். உந்தத்தினுடைய சிம்பல் P, மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து P = mv. இதனுடைய SI அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. அடுத்தது இதனுடைய CGS அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1. விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. ஒரு விசையினுடைய எண்மதிப்பு எதனால் அளவிடப்படுகிறதுனா உந்தத்தால் அளவிடப்படுகிறது. அதே மாதிரி விசையினுடைய தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம் அப்படின்னா நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.